கார்த்தி ரேவதி சீரியலில் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். சாமுண்டி ஸ்ரீ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் வந்து சிவனாண்டி, முத்துவேல், விருமன் இவங்க மூணரும் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சாமுண்டி ஸ்ரீ வீட்டில் இந்த மாதிரிலாம் பூஜை நடத்திருக்கிறாங்க, அதனால் சாமுண்டி ஸ்ரீ தான் சாமி சிலையை எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ பஞ்சாயத்தில் வந்து ஒருத்தர் பார்த்தோம்னா சிவனாண்டி ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரிக்கு அவங்க தப்பு பண்ணலைன்னா அவங்கள வந்து பூஜைன்னு சொல்லிக்கிட்டு, அதாவது பூமிக்கடியில் இவங்கள ஒரு உயிரோட புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுமே கார்த்தியும் அவங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து கார்த்தி வந்து சாமுண்டி ஸ்ரீ எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டி ஸ்ரீ தான் சிலையை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க அவ்வளோருமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இது எல்லாமே சிவனாண்டியோட ஏற்பாடாக இருக்குது. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படியே எங்கள் அத்தை வந்து அதை எடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்க. இப்போ விருமன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் அன்னைக்கு கூட இப்படி தான் என் மேலே பழிய சுமத்தினீங்க, அதுக்கப்புறமா என் வீட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலையா, அதே மாதிரிக்கு இப்போ சாமுண்டி ஸ்ரீ வீட்டில் செக் பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே சாமுண்டி ஸ்ரீயோட வீட்டுக்கு வராங்க. அப்போ எல்லாரும் வந்ததுமே சாமுண்டி ஸ்ரீ கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னது எல்லாரும் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அம்மா இப்படி சாமி சிலையை நீங்கள் தான் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சாமுண்டி ஸ்ரீ அப்படியே திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, சாமி சிலையை காணலைன்னா நீங்கள் போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்லைனா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுங்க, அதை விட்டுட்டு ஏமலை வந்து பழிய போடுறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படிங்க. இப்போ விருமன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது நீங்கள் தான், அதனால நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கிறீங்க, அதனால தான் சாமி சிலையை தேடி உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கவும், இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே சாமுண்டி ஸ்ரீயும் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சியோட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்க இந்த மாதிரிக்கு அநியாயமாக என் மேலே பழிய தூக்கி போடாதீங்க, இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து அவர் தான் சொல்கிறாருன்னா நீங்களும் கேட்டுக்கிட்டு என் வீட்டுக்கு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்களே அப்படிங்கும்போது, உடனே ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, அம்மா சந்தேகம்னு வந்து போச்சுது, அதனால உங்கள் வீட்டை செக் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லவும், சரிங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கவும், அடுத்து பார்த்தோம்னா ஊர்க்காரங்களை வந்து சிவனாண்டி ஏற்படுத்துகிற அந்த ஆள்கள் வந்து அவங்க தேடிட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு மஞ்சள் பைக்கில் இருந்து அவங்க வந்து கீழே தட்டும் போது பூஜையெல்லாம் நடந்துக்கிட்ட மாதிரிக்கு அந்த சாதனம்லாம் அதில் இருக்கவும், அப்போ உடனே வந்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது எல்லாருமே வராங்க. பார்த்தீங்களா சாமி சிலையை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரிக்கு பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை கொடுக்கவும், இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சாமுண்டி ஸ்ரீ கிட்ட விருமன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ இதுக்கு நீ என்ன சொல்கிற, ஆக மொத்தத்தில் சாமி சிலையை நீ தான் எடுத்திருக்கிற, அதனால தான் இந்த மாதிரிக்கு தெய்வ கூத்தம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கு பூஜையில் நீ பண்ணியிருக்கிற அப்படிங்கவும், இது கிட்டதுமே சாமுண்டி ஸ்ரீ சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த சாமி சிலை எடுத்ததுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இந்த மாதிரி இந்த பொருள் எல்லாம் எப்படி என் வீட்டுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கவும், நீ என்னத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா ஊர் பஞ்சாயத்தை கூட்டிடவும், ஊர் பஞ்சாயத்தில் வந்து சாமுண்டி ஸ்ரீ வந்து நின்றுட்டு இருக்கவும், அப்போ வந்து கார்த்தி, பாட்டி, ராஜராஜன், மயில்வாகனம் எல்லாருமே அங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க அதாவது என் மருமகன் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கவும், உடனே விருமன் சொல்றாங்க, ஆமா ஆமா இந்த மருமகளுக்கு நீ இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்க வேண்டியதுதான், உன் மேலேயே பழி சுமத்தி இத்தனை வருஷமா உங்ககிட்ட வந்து அவள் பேசாமல் இருந்துட்டு இருக்கிறா, அப்படிப்பட்ட உன் மருமக அவளுக்காக நீ பறிஞ்சு பேசிட்டு வர வேண்டாம் அப்படிங்கவும், இங்கே பாருங்க அது எங்கள் குடும்ப விஷயம், அதில் ஒன்று நீ தலையிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கும்போது, எது குடும்ப விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விருமன் சொல்லவும், இங்கே பாருங்க இவ தான் சாமி சிலையை எடுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே வந்து பார்த்தோம்னா சிவனாண்டி, முத்துவேலும் அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாங்க இவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது, உடனே சாமுண்டி ஸ்ரீ வந்து ஊர் பெரியவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதா, சாமிக்கு உண்மையிலே மரியாதை கொடுக்கப்பட்டவனா, நான் என்ன மாதிரிலாம் பூஜை பண்ணியிருக்கிறேன், சாமி கோயிலுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கிறேன், இந்த ஊருக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இந்த மாதிரிக்கு தப்பு பண்ண போகிறேன், அப்படி செஞ்சோம்னா நான் வந்து உண்மையிலேயே என் குடும்பமும் நானும் நல்லா இருக்க மாட்டோம், அப்படி எனக்கு செய்யக்கூடிய நோக்கமும் கிடையாது, அப்பேற்பட்டவள் அவ்வளோ மோசமானவளும் நான் கிடையாது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நான் உண்மையிலேயே சாமி சிலையை நான் எடுக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாமுண்டி ஸ்ரீ எவ்வளோ வந்து சொல்லி பார்க்குறாங்க. அப்போ விருமன் வந்து ஒருத்தர்கிட்ட கண்ணை காட்டவும், உடனே வந்து அவர் தலையாட்டிக்கிட்டு அவர் பேச்ச தொடங்குறாரு, இங்கே பாருங்கள் இதே மாதிரிக்கு பல வருஷங்கள் முன்னாடி இந்த மாதிரிக்கு தான் கோயில் கும்பாபிஷேகத்தில் சாமி செலவை காணாமல் போச்சுது, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்போ வந்து பஞ்சாயத்தில் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கவும், உடனே என்ன முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் மேலே இந்த மாதிரிக்கு தான் குற்றம் சுமத்துனாங்க. அப்போ அவரை பார்த்தோம்னா உயிரோட பூமிக்குள்ளே வந்து புதைச்சி வச்சாங்க, அப்படி புதைச்சி வச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து சாமி சிலை கிடச்சிருது, அது மட்டும் இல்லாமல் அவர் பூமிக்குள்ள புதைச்சி வச்சதுக்கு அப்புறமா உயிரோட திரும்ப வந்திருந்தாருன்னா அவங்க தப்பு பண்ணலன்னு அர்த்தம், ஒருவேளை அவங்க கதை முடிஞ்சிருந்துன்னா அவங்க தான் இந்த தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், அதனால நம்மளும் அதே மாதிரிக்கு இவங்களை வந்து
பூமி பூஜை செஞ்சு இவங்கள பூமிக்குள்ளே நம்ம இறக்கிடணும். அப்படி இவங்கள உயிரோட இறக்குனா கொஞ்ச நேரத்தில் சாமி செல்ல கிடச்சிடணும். அதே மாதிரிக்கு இவங்களும் உயிரோட இருந்தாக்கி அப்போ இவங்க தப்பு பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து உண்மையிலேயே இவங்க எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருவாங்க. அப்படி மட்டும் இவங்க வந்து தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க கதை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்போ இதுதான் இந்த பஞ்சாயத்தில், அதாவது அப்போ நடந்த பஞ்சாயத்தில் இந்த மாதிரி தான் முடிவெடுத்தாங்க. அதே முடிவு தான் இப்போவும் நம்ம எடுக்கணும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே உடனே பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னையா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு தப்பான விஷயம். அதாவது சாமி சிலையை காணலன்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் அதை செய்யாமல் நீங்கள் என்னென்னா இந்த மாதிரிக்கு உயிரோட ஒருத்தங்களை வந்து புதைக்க போகிறீங்களா, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சம்மதிக்கிறது, இதுதான் வந்து நடக்கக்கூடிய விதிமுறை. அது மட்டும் இல்லாமல் சாமி சிலையை வந்து ஒருத்தங்க எடுத்திருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய தேவ குற்றம், அதனால இந்த மாதிரிக்கு தான் வந்து இந்த பஞ்சாயத்தில் நாங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து சிவனாண்டி ஏற்படுத்தின ஆட்கள் எல்லாருமே வந்து ஆமாம் இந்த முடிவு தான் கரெக்டான முடிவு, சாமுண்டீஸ்வரியை வந்து இந்த மாதிரிக்கு தான் செய்யணும் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே காட்டிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிக்கெலாம் அவங்க எடுத்துருக்கூடிய ஆளே கிடையாது, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஊர் பெரியவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இது சாமி சிலையை எடுத்துருக்குறாங்க, இது எவ்வளோ பெரிய தேவ குத்தமாக்கும், அதனால அவங்க சொன்ன மாதிரிக்கு தான் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே கார்த்தி மயில் வாங்கணும் ராஜராஜன் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் சாமி சிலையை நான் கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வரேன் அப்படிங்கும்போது உடனே விரும்பணும் அவங்க சிவனாடி முத்துவேலும் தடுக்கிறாங்க. அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கவும் என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, சாமி சிலையை தேடவே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரிக்கு இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு திட்டவட்டமாக ஒரு முடிவெடுத்து செஞ்சால் எப்படி ஆகும், அதுக்குன்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு கொஞ்சமாவது நீங்கள் டைம் கொடுக்க வேண்டாமா, எனக்கு நீங்கள் ஒரு நாள் டைம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கவும் அப்போ ஊர் பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க. சரிங்க, உங்களுக்காக சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளேயும் சாமி சிலையை கண்டுபிடிச்சி கொடுக்கலன்னா இவங்க எடுத்த மாதிரிக்கு இவங்க சொன்ன மாதிரிக்கு நாங்கள் வந்து சாமுண்டீஸ்வரி அம்மாவை நாங்கள் உயிரோட குளிக்கலை நாங்கள் இறக்கிடுவோம் அப்படிங்கிறவும் இது கெட்டதுமே உடனே கார்த்தியும் அதுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு சம்மதிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து சாமி சிலையோடு தான் நான் வருவேன் அப்படிங்கும்போது மாப்பிள்ளை நான் உண்மையில் அந்த தப்பு பண்ணலை அப்படிங்கும்போது உங்களை பற்றி எனக்கு தெரியாத அத்தை, நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் யார் தப்பு பண்ணினாங்களோ அவங்கள நான் 5 மணிக்குள்ளே கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் சாமி சிலையும் நான் வந்து கண்டுபிடிச்சி நான் கொண்டுட்டு வருவேன் அப்படிங்கவும் அப்போ இது கெட்டதுமே பாட்டி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணணும், ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, இப்பவும் இப்படி நடந்துட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலங்க. பாரு கார்த்தி, என்ன இருந்தாலும் சரிதான், உங்கள் அத்தையோட உயிர் இப்போ உன் கையில் தான் இருக்குது, எப்படியாவது உங்கள் அத்தையை நீதாப்பா காப்பாற்றணும் அப்படிங்கவும் அப்போ ராஜராஜனும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ளை, நீங்கள் தான் எப்படியாவது சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது அப்போ ராஜராஜனும் வந்து அவங்க கார்த்தி கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கும்போது கார்த்தி வந்து சொல்கிறாங்க, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது என்ன இருந்தாலும் சரிதான், எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மயில் வாங்கன்னு சொல்கிறாங்க, சகலை தான் வந்து சொல்லிட்டாருல, கண்டிப்பாக சகலை சொன்ன மாதிரிக்கு சாமி சிலையோட தான் நாங்கள் சாயந்தரத்துக்குள்ளே வருவோம் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா கார்த்தியும் மயில் வாகனமும் அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா விருமன் சிவனாண்டி முத்துவேல் உங்கள் 3 பேரும் தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க 3 பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ சாமுண்டீஸ்வரியோட கதை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சந்திரகலாவும் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே சந்திரகலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நான் எத்தனை நாள் நம்ம காத்துட்டு இருந்தோமோ அது முடிய போகுது, எங்கள் அக்காளுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை பற்றி சந்திரகலாவும் இப்படி சொல்லிட்டு இருக்கவும் எல்லாருமே இப்படி சொல்லி பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து காளிமால் வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி என்ன மகனே அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது சித்தி நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுக்கு மேலேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சுது, சாமுண்டீஸ்வரியோட கதை இன்னையோட முடிய போகுது அப்படின்னு சொல்லவும் என்ன மகனை சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது பஞ்சாயத்தில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே காளிமால் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி 5 மணிக்குள்ளே வந்து சாமி சிலையை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான், அவன் எங்கே தேடினாலும் சரி தான் கிடைக்க போகிறதே கிடையாது, ஏன் நம்ம மேலே சந்தேகப்பட்டு நேராக நம்ம வீட்டுக்கு தான் வருவான், அங்கே தேடினாலும் சாமி சிலை கிடைக்க போகிறது கிடையாது, சித்தி இது எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்த ஐடியா தான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ காளிமாலும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியோ நம்ம எதிரி இன்னையோட கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மயில் வாங்கினா கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, கார்த்தி நீ வேற சொல்லிட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கார்த்தி வந்து சாமி சிலையை எப்படி மீட்டெடுக்க போறாங்க, அதே நேரத்தில் சாமுண்டீஸ்வரியையும் அவங்க எப்படி காப்பாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.